ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக கந்த சஷ்டி விரதம் முடிச்சாச்சு. இன்றைக்கி திருமண விருந்து போட்டு முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நான் என் கையால் எல்லாமே சமைச்சு சூப்பராக வச்சுருந்தேன். என்ன அதிசயம்னா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எது உப்பு கம்மியாலும் உப்பு ஜாஸ்தி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி சாமிக்கு என்னென்ன படித்தேன்னா, ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு காசுலாம் வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவாழை போட்டு வடையும் அடுத்து இது புடலங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இது பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் எது செஞ்சாலும் உப்பு பார்த்து நான் செஞ்சாலே அவ்வளோ உப்பு போட்டுருவேன். அந்த டைம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சத்தியமாக நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த ஒரு ஃபீல் இருக்க வேறு எதுலேயும் இல்லை. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சரிசியில் தழுவு சாப்பாடு. நான் எப்பயுமே சொல்கிற வீடியோ தான். எல்லா சாமிக்குமே பச்சரிசி தழுவு சாப்பாடு வச்சே தீருவோம். நான் 3 பேரான ஒரே சாப்பாடாக தழுவு சாப்பாடே வச்சிட்டோம். வெள்ளை சாப்பாடு வைக்கல, நார்மல் ரைஸ் வைக்கல. தழுவு சாப்பாடுக்கு சாம்பார் வச்சுருந்தோம், ரசம் வச்சுருந்தோம். சாமிக்கு உப்பு பருப்பு மட்டும் வச்சுருந்தோம். உப்பு பருப்பு வச்சு நான் சொல்லியிருக்காடு என்ன எது செஞ்சாலுமே சாமிக்கு வச்சுருவோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம், ரொம்ப வைக்க மாட்டோம். இது மாதிரி இன்றைக்கி ரசம் கொஞ்சமாக, சாம்பார் கொஞ்சமான்னு சொல்லி எல்லாமே ஊற்றிட்டோம் நாங்கள். அப்புறம் பாயாசமும் ஊற்றி வச்சுட்டோம் இலையில. நெய் ஊற்றி அதுக்கப்புறம் சாம்பார் அப்புறம் நெய் ஊற்றி பாயாசமும் வச்சுட்டோம் இலைக்கு. இன்றைக்கி ஒரு மாதிரி மன திருப்தியாக சாமி கும்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சஷ்டி விரதம் இருக்குன்னு. சில டைம் யோசிப்பேன் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். நான் அந்த வருஷம் இருந்து வெற்றிகரமாக சஷ்டி விரதத்தை இன்றைக்கி முடிச்சுட்டேன். நல்லபடியாக தேங்காய் உடச்சி அதுக்கு எப்பயும் போல் சாம்பிராணி ஊதுபத்திலாம் காமிச்சு தூபம் காமிச்சு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு நடந்துச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நான் காப்பு கழட்டிட்டேன். அந்த வீடியோ எடுக்க முடியல, டைம் மறந்துட்டேன். அதனால் காப்பு அப்படியே கழட்டி வச்சுட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி காப்பு கழட்டி என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, அப்படியே சாமி வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல திருப்தியான சஷ்டி விரதத்தை முடிச்சு எல்லா சாமிக்கும் 2-3 குறை இருக்கும். அந்த குறையெல்லாம் சாமி ஏற்றுக்கும் நம்பிக்கையில் எல்லாருமே செய்வாங்க. அந்த மாதிரி நானும் ஃபஸ்ட்டு வருஷனால நிறைய குறை வச்சுக்கலாம். ஆனால் அந்த இதெல்லாம் ஏற்றுக்குவார் சாமி எனக்கு தெரியும். என் வேண்டல் கண்டிப்பாக நிறைவேறணும். கரெக்டாக எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு குட்டி பாப்பா வந்துட்டா கரெக்டாக சாமி கும்பிட. நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு இன்றைக்கி சூப்பரான சஷ்டி விரதத்தை முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சாமி கும்பிட்டீங்கன்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.